ஹாய். எந்த வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது நடக்கலைன்னா செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிற ஆளா நீங்கள்? நானும் அதே தான். இந்த வீடியோ உங்களுக்காக, சாரி நமக்காக. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு லேர்னிங், அதுதான் உங்களோடலாம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். தெர் இஸ் நத்திங் கால்ட் பர்ஃபெக்ஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எதையுமே பெருசாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகலை. இட்ஸ் ஆல் பர்செப்ஷன் தான். ஸோ ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ண முடியலன்னு நினச்சி அதனால் வருத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒரு கொடுமை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலன்றதை விட்டுட்டு மற்றவனும் பர்ஃபெக்டாக பண்ணல அப்படின்னு நினச்சி அதனால் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது இருக்குது பாருங்கள், கொடுமையின் உச்சம். ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பர்ஃபெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ். அது டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு முடிவு கிடையாது. அது நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எதனா ஒன்று எடுத்திங்கன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைங்க. ஆனால் அது நடக்கலைன்ற பட்சத்தில் ஓகே இதுதான் நம்மளோட பெஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூடியும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பையும் கொடுக்கும். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? இந்த மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரன்னா பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்களே அப்படி தானா? பாய். எந்த வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது நடக்கலைன்னா செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிற ஆளா நீங்கள்? நானும் அதே தான். இந்த வீடியோ உங்களுக்காக, சாரி நமக்காக. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு லேர்னிங், அதுதான் உங்களோடலாம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். தெர் இஸ் நத்திங் கால்ட் பர்ஃபெக்ஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எதையுமே பெருசாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகலை. இட்ஸ் ஆல் பர்செப்ஷன் தான். ஸோ ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ண முடியலன்னு நினச்சி அதனால் வருத்தப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒரு கொடுமை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலன்றதை விட்டுட்டு மற்றவனும் பர்ஃபெக்டாக பண்ணல அப்படின்னு நினச்சி அதனால் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது இருக்குது பாருங்கள், கொடுமையின் உச்சம். ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பர்ஃபெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ். அது டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு முடிவு கிடையாது. அது நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எதனா ஒன்று எடுத்திங்கன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைங்க. ஆனால் அது நடக்கலைன்ற பட்சத்தில் ஓகே இதுதான் நம்மளோட பெஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூடியும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பையும் கொடுக்கும். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? இந்த மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரன்னா பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்களே அப்படி தானா? பாய்.